யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். ஏன் எல்லாரும் தொடணும்னு ஆசைப்பட்டாங்க? ஏன்னா அங்க எழுதியிருக்கு பாருங்க காரணம். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே. ஏற்கனவே இயேசுக்கு ஒரு பேர் ஆயிடுச்சு, ஒரு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. என்ன ரெக்கார்டு? இவர் போனா, ஒரு இடத்துக்கு போனா எல்லாரையும் சுகமாக்கிட்டு வர இவாஞ்சலிஸ்ட். இவர் மற்றவங்க மாதிரி கிடையாது பாருங்க. யூதர்கள் அற்புதங்கள்லாம் பார்த்தவங்க தான். ஆனா இயேசுவை பார்த்தவங்க ஒரு வித்தியாசத்தை பார்த்துட்டாங்க. என்னன்னா, இவர் போற இடத்துல எல்லாருமே சுகமடைகிறாங்க. மற்ற மீட்டிங்ல சிலர் தான் சுகமடைகிறாங்க, சிலர் சுகமடையல. ஆனா இவர் போற இடத்துல எல்லாருமே சுகமடைகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பேர் உண்டானதுனால ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். எத்தனை பேர்? ஆயிரக்கணக்கான பேர்களா இருந்திருக்கும். எத்தனை பேருக்கு அன்னைக்கு இயேசு பூலோகத்தில் ஊழியம் செய்யும் போது சுகமளிச்சார். இன்னைக்கு நமக்கு சுகத்தை தரமாட்டாரா? அத்தனை பேருக்கு அன்றைக்கி தந்தார் பாருங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு தரமாட்டாராங்க பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் தந்துட்டு அவங்களை எல்லாம் சுகமாக்கிட்டு இன்னைக்கு நாம் அவரை கேட்டோம், அவரை விசுவாசிக்கிறோன்னு வைங்க. நம்ம சுகமாக்கலைன்னா என்ன அர்த்தம்? அவர் பாரபட்சம் உள்ளவர். அதான் அர்த்தம். அன்றைக்கி அவங்களுக்கு செய்கிறார், ஆனால் அவர் பாரபட்சம் உள்ளவர். அவர் பாரபட்சம் உள்ளவர்னா அங்கேயே பார்த்துட்டு இருக்கலாம், அன்றைக்கே பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர்லேயே அந்த பார்ஷியாலிட்டி தெரிஞ்சிடும் பாருங்க. ஒருத்தர் பார்ஷியாலிட்டி இருக்காங்க, பார்ஷியலாக இருக்காங்களா இல்லையான்னு கொஞ்சம் அவங்கள பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஒரு 100 பேர்கிட்ட எப்படி டீல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கனாலே இயேசு பாரபட்சம் உள்ளவரே கிடையாது. எல்லாரையும் சுகமாக்கினார் அன்னைக்கு, இன்னைக்கும் அப்படி தான் விரும்புகிறார். அதுதான் அவருடைய சித்தம், இதுதான் பிதாவுடைய சித்தம் வெளிப்படுத்துகிறார். சரி, அவர் பாரபட்சம் உள்ளவர் இல்லை. அப்போ இன்னைக்கு சுகமாக்கலைன்னா, சுகமாக்க மறுக்கிறாருன்னா அவர் மாறி இருக்க வேண்டும். அன்னைக்கு ஒரு விதமாக, இன்னைக்கு ஒரு விதமாய் இருக்க வேண்டும். அன்னைக்கு எல்லாரையும் சுகமாக்குறது அவருடைய சித்தம். ஆனால் இன்னைக்கு மாறிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. இயேசுவும் மாறுறதில்ல, பிதாவும் மாறுறதில்ல. இயேசு என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எந்த மாற்றமும் கிடையாது இயேசுனுடைய சித்தத்தில். பிதாவை பற்றி அப்படிதான் சொல்லுது வேதம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். எந்த மாற்றமும் பார்க்க முடியாது. ஆரம்பத்திலிருந்து அவருடைய சித்தம் இதுதான், சுகமாக்கணும், எல்லாரையும் சுகமாக்கணுன்றது தான் அவருடைய சித்தம். இது இயேசுவினிடத்தில் வெளிப்படுகிற மாதிரி மற்ற இடங்களில் தெளிவாக வெளிப்படலை, அவ்வளோதான் விஷயம். இயேசுவினிடத்தில் வெளிப்படுகிற மாதிரி மற்ற நபர்கள் மூலமாக, மற்ற தீர்க்கதரிசிகள் மூலமாக மற்ற இடங்களில் பூரணமாக வெளிப்படவில்லை, அவ்வளோதான் விஷயம். அதனால தான் இயேசுவை கவனிக்க வேண்டும். அதனால தான் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் இயேசுவை. எல்லாரையும் சொல்லுங்க, எல்லாரையும் எல்லாரும் சொல்லுங்க, நானும். என்னை சுகமாக்குவாருங்க. இதுதான் உண்மை, இதுதான் சொல்ல வரும். இதனால தான் இத்தனை வசனங்களை வாஸ்தவம் பாருங்க.